ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹோட்டல் செக்டர்ஸில் பார்த்திங்கன்னா லீடிங்கில் இருக்க ஸ்டாக்ஸ்னு பார்த்தோன்னா சாலட், இந்தியன் ஹோட்டல்ஸ், ஐடிசி, லெமன் ட்ரீ, லீலா, சம்ஹி இது மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் வந்து லீடிங்கில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரூம்ஸ் புக்கிங், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்து ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லக்ஸுரி ஹோட்டல்ஸ் நிறையா கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்தியாவை தாண்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நிறையா ஹோட்டல்ஸ் கொண்டு வந்து இவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக வந்து லெமன் ட்ரீ, ஐடிசி, இந்த மாதிரியான லீலா பேலஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட எக்ஸ்பேன்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஹோட்டல் ஷேர்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ப்ராஃபிட் தருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாலட் ஹோட்டல் வந்து 1144 ரூபா 39% வரைக்கும் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து 874 rupees வரைக்கும் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 35% இன்க்ரீஸ் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து 226 rupees வரைக்கும் போகும், அப்ராக்சிமேட்டாக 24% ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லீலா ஹோட்டல்ஸ் வந்து 568 rupees வரைக்கும் போகும், இது வந்து 39% வரைக்கும் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லெமன் டீ வந்து 179 rupees வரைக்கும் போகும், 44% ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சம்ஹி ஹோட்டல் வந்து 244 வரைக்கும் போகும், 38% வரைக்கும் ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் மெயினாக வந்து இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நியர் டேர்மில் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த சுற்றுலாத்துறை இதெல்லாம் நாளுக்கு நாள் வந்து அது பெருகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கணுங்கிற இன்டென்ஷனில் தான் இருப்பாங்க. அப்போ ஹோட்டல் ஸ்டேங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. மெயினாக இந்தியாவில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆன ஹிமாச்சல் பிரதேஷ், சிம்லா, மணாலி, டார்ஜிலிங், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிறது ஆக்ரா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், தமிழ்நாடு, ஹைதராபாத், எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எல்லோரும் ஹோட்டல்ஸ் எடுப்பாங்க. அதனால் ஹோட்டல் துறை ஏறும். இப்போ நான் சொன்னதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.